தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை தலைவராக முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 132 எம்எல்ஏக்கள் ஒருமனதாக கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை குழு தலைவரா முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. திவ்யா, 17வது சட்டப்பேரவையின் அதிமுக கட்சியின் சட்டமன்ற தலைவராக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமானது இன்று சென்னை நடைபெற்றுள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை கையெழுத்தாக இட்டனர். இதன் மூலம் சட்டமன்ற கட்சி தலைவராக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவு நேற்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் நடைபெற்ற 232 தொகுதிகளில் 134 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. இந்த நிலையில் தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் சுமார் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி செய்த கட்சியே அடுத்தடுத்த தேர்தலில் தற்போது வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளது. இந்த நிலையில் வழக்கமான நடைமுறையாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்க இந்த நிலையில மீண்டும் எப்பொழுது ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரப்படும், அது குறித்த விவரங்கள்? திவ்யா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் தற்போது முடிந்த நிலையில் அவர்களுடைய ஆதரவு கடிதமானது தற்போது சென்னை போயஸ் தோட்டத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவிடம் காண்பிக்க அதிமுகவின் பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல முன்னாள் தற்போதைய அமைச்சர்களான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தற்போது அந்த ஆதரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்னை போயஸ் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அதன் பிறகு அந்த ஆதரவு கடிதத்தை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா பெற்றுக் கொள்வார். அதன் பிறகு நாளை நிச்சயமாக தமிழக ஆளுநர் ரோசையாவை அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சந்திக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த ஆதரவு கடிதத்தை, அதாவது நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்ற அந்த கடிதத்தையும் அதே போல தற்போதைய உறுப்பினர்கள் மற்றும் தமிழக முதல்வர்கள் அந்த ராஜினாமா கடிதத்தையும் அவர் சேர்த்து அளித்த பிறகு தமிழக ஆளுநர் ரோசையா இந்த விஷயங்கள், இந்த நடைமுறைகள் குறித்து விளக்கி ஆட்சி அமைக்க வருமாறு கோருவார். அதன் பிறகு இந்த நடைமுறையானது முடிவுக்கு வரும். அதன் பிறகு இன்னும் 2 நாட்கள் வருகின்ற திங்கட்கிழமை 23ஆம் தேதி அன்று பகல் 12 மணி அளவில் சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு அரங்கில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா மீண்டும் 6வது முறையாக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா.